பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கண்ணீரோடு விதையுங்கள், கம்பீரமாக அறுவடை செய்வீர்கள். ஆதார வசனம் ஏசாயா 33 10வது வசனம். இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மேற்கண்ட கர்த்தருடைய வாக்கில் 3 முறை இப்பொழுது 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 என்பதை அழுத்துகிறார். எப்பொழுது என்பதுதான் இன்றைய செய்தி. எப்பொழுது என்பதற்கு விளக்கம் கொடுக்கும் முன் எதற்காக எழுந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். ஏசாயா 30 சொல்லப்பட்டுள்ளது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கேட்டீர்களா? எதற்காக எழுந்திருக்கிறார்? மனதுருகும்படி. மனதுருகுன்னு அச்சிச்சோ அச்சிச்சோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறதில்ல, கிரியை செய்வதற்கு. நாம் அப்படித்தானே செய்கிறோம். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவர் செய்கிற தேவன், நினைக்கிற தேவன் அல்ல. நினைத்தருளினார், கேட்டருளினார், பொழிந்தருளினார். எல்லாமே என்னென்னா அதை நினைச்ச உடனே செயல் செய்தார் என்று அர்த்தம். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள்? வெக்கப்பட்டு போக மாட்டார், நிச்சயமாக பெறுவார்கள். நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு எழுந்தருளி நீதி செய்தார். யாத்திராகமம் 2 எப்படி எழுந்தருளினார்? எப்படி அவர் நினைத்தார்? முதல் நினைத்தருளினார் என்று இருக்கிறது. அதுக்கடுத்து மோசையை ஆயத்தப்படுத்தினார், ஆரோனை ஆயத்தப்படுத்தினார். அவர்களுக்கு தன்னுடைய அந்த கோலை ஆடு மேய்க்க கோலை தேவகோளாக மாற்றினார், அனுப்பினார், காரியங்கள் செய்தார். அதுதான் நீதி செய்கிற தேவன். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இத்தனையும் செய்வதற்கு அவருக்கு எதை தூண்டியது? அந்த உடன்படிக்கை. ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு இந்த மக்களுக்காக ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். இவர்கள் நினைக்காவிட்டால் அந்த உடன்படிக்கை நினைக்கிறார். அப்படித்தாங்க இயேசு கிறிஸ்து பிதாவோடு நமக்காக இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். புதிய உடன்படிக்கை. நீங்கள் மறக்கக்கூடாது. அந்த உடன்படிக்கை நமக்காக பண்ணியிருக்கிறார், உங்களுக்காக பண்ணியிருக்கிறார். பிதா அதை நினைத்துத்தான் ஆக வேண்டும். அந்த உடன்படிக்கை நினைத்துத்தான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த காயங்களை காட்டுவார். பாருங்கள், என் மகனை இந்த ஒரு விசை மன்னியுங்கள், என் பிள்ளை இந்த ஒரு விசை மன்னியுங்கள் என்று. தேவன் இஸ்ரவேல் புத்தரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். மக்களே, செய்தியை மேலோட்டமாக கேட்காதீர்கள், உன்னிப்பாக கவனிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பத்தோடு உங்களை கேட்கிறேன். இப்படிப்பட்ட செய்திகளை திறந்தோறு கேட்டு கேட்டு ஆவிக்குரிய காரியங்களை தேறினவர்களாக, குறுக்கு வழியை தேடாதவர்களாக, தேவனின் சத்தம் கேட்டு புரிந்து கீழ்ப்படிந்து நடந்து அவர் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணினவர்களை 1 கொரிந்தியர் 2:9 முழுமையும் பெற்று இங்கேயும் நிறைவாக வாழ்ந்து பரலோகத்திலும் வாழ வேண்டும் என்பதே இந்த ஊழியத்தினுடைய பாரம். தேவன் எப்பொழுதும் உடன்படிக்கையில், வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் நம்ம பார்க்குறாரோ இல்லையாங்க, உடன்படிக்கையை பார்ப்பார், தான் கொடுத்த வார்த்தையை பார்ப்பார். 1000 தலைமுறைக்கு உடன்படிக்கையை காக்கிறவருங்க. உபாகம் 7:9. 2வது, நீதியை சரி கட்டுகிறவர், நீதி செய்கிறவர். தம் நீதியை வளைக்கவோ உடைக்கவோ ஓட்டை போடவோ மாட்டார். அவர் போட்டதுதான், அவரே செய்ய மாட்டார். அதாவது நாம் ஜெபிக்க வேண்டும், பெரும் வரை ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயம் பெறுவோம். அவர் நியமித்த காலத்தை அவர்தான் கையாளுவார். நம்முடைய காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. காலங்கன்னா நம்ம எவ்வளவு காலம் அந்த பூமியில் வாழ்கிறவங்க ஆயுசு காலம் மட்டுமல்ல, ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் காலத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும் வரை நாம் காத்திருக்கத்தான் வேண்டும். அது பெரிய பாரம் அல்ல, வேணுமனே அவர் காத்திருக்க வைப்பவரும் அல்ல. அப்பொழுதுதான் அது பழுக்கும், அப்பொழுதுதான் அது முழுமை அடையும். சரி, ஜெபித்தாலும் காலத்திற்கு காத்திருக்க வேண்டும். சரி, காலம் நிறைவேறினபடி அவரே கொடுப்பார் அல்லவா என்ற அசால்ட்டாக நாம் இருக்க முடியாது. இந்த ஜெபித்தலும் காத்திருத்தலும் பேரலாக செல்ல வேண்டும். 2 ஒரே மாதிரி செல்ல வேண்டும். நிச்சயமாக பெரும் வரை ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கும் போது காத்திருக்க வேண்டும், காத்திருக்கும் போது ஜெபிக்க வேண்டும். இது ஒன்றை ஒன்று சார்ந்தது. காலம் நிறைவேறினவுடன் ஆட்டோமேட்டிக்காக அது நிறைவேறாது. கர்த்தரே ஜெபிக்க ஆட்களை எழுப்புவார். நம் இருதயத்தில் பாரத்தை வைப்பார். அவர் நீதியுள்ள தேவன். அந்த ஜெப நீதி எட்ட வேண்டும்.
தானியேலுக்கு அங்கே பாபிலோனில் இருக்கிறான். 70 வருடங்கள் முடிந்தது, இங்கேருந்து புறப்படுவீர்கள், விடுதலை யாவீர்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டதை வாசிக்கிறான். கணக்கு போட்டு பார்த்தா 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்படி என்று ஆட்டோமேட்டிக்காக நடந்துருச்சா? அவன் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறான் 21 நாட்கள். அது தானியேல் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். எதற்காக ஜெபிக்கிறான்? விடுதலைக்காக. அதுதான் விடுதலை வந்து விட்டதை எழுதி வைத்திருக்கிறதே, முடியாது, ஜெபித்து தான் ஆக வேண்டும். அவன் ஜெபிக்கிறான், அந்த ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கிறது. ஆனாலும் பிசாசு தடுத்து விட்டான். 21 நாட்கள் அவன் ஜெபிக்கிறான். பின் தான் அந்த விடுதலை உண்டாகிறது. இப்போது இவ்வளவு தெரிந்தால் போதும், இந்த சமயத்துக்கு உங்களுக்கு இவ்வளவு தெரிந்தால் போதும். காரியங்களை எப்படி செய்து மகிமைப்படுவார் என்பதை முதலில் பார்த்துவிட்டு யாருக்கு எப்பொழுது செய்வார் என்பதை அடுத்து பார்க்கலாம். கர்த்தர் இறங்கிவிட்டார் என்றால் எதிரியின் கருவையே இல்லாமல் ஆக்கிவிடுவார். பதில் வாங்குதல் அவருடையது, பதில் செய்தல் அவருடையது. நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்தால்தான் அவர் இறங்கி செய்வார். நம்மை அழிக்க சொன்னால் முழுமையும் அழிக்க மாட்டோம், முடியாது. அழிக்க தெரியாது, முடியாது. அவர் தன் மக்களுக்கு தான் தெரிந்தெடுத்த நேசம் கொண்ட தேசத்திற்கு எதிராக கிளம்பினால் முற்றிலும் சங்கரிப்பார். எகிப்திற்கு வந்த 10 வாதைகள், ஒரு வாதையும் அவர்கள் அந்த தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அது ஒன்றுமே இல்லைன்னு உருவி காட்டினார். 10 வாதைகள். பின் செங்கடலில் கொண்டு வந்து முழுமையாக அழித்தார். அப்படி உங்களுக்கு எதிராக இதுவரை செயல்பட்டவர்களை, முட்டுக்கட்டையாகவே இருந்தவர்களை, நீங்கள் மேலே எழும்பக்கூடாது என்ற சிந்தனையில் வைத்துக்கொண்டு காயை நகர்த்தி கொண்டிருந்தவர்களை நீங்கள் மறந்திருக்கலாம். நீங்கள் அந்த வழியை அனுபவித்திருக்கிறீர்கள், வெளியே சொல்லாமல் தவித்திருக்கிறீர்கள். நீண்ட காலமாக விட்டு வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? மனம் திரும்புவானா என்பதற்காக. மனம் திரும்பாத பட்சத்தில் நீங்கள் கடந்து வந்த பாதையில் அந்த பெயின், அந்த வேதனை எப்படி இருக்கும் என்பதை காட்டி காட்டி அடிப்பார். இது அந்த காலத்தில் நடந்தது மாத்திரம் அல்லங்க, இந்த வினாடி வரை நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் சங்கீதக்காரர் 73:18 எழுதி வைத்தான். நிச்சயமாகவே நீர் அவர்களை, யாரை? துன்மார்க்கரை, தம் மக்களுக்கு எதிராக இருப்பவர்களை, சத்தியத்திற்கு, சபைக்கு, போதகர்களுக்கு, ஸ்தாபனங்களுக்கு எதிராக எழும்பவர்களை, செயல்பட்டவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி. கற்பனை பண்ணி பாருங்க, சறுக்கலான இடம். சறுக்குனதை மேலே வரவே முடியாது. பாழான இடங்களை விழப்பண்ணுகிறார். சறுக்கலான இடம், அந்த விழுகிறது பாழான இடம், எழுந்திருக்கவே முடியாது, அவ்வளவுதான். பின் அவர்கள் எழும்பவே முடியாது. இதுதான் வேரோடு அறுப்பது. அது அவர் பார்த்து கொள்வார். ஆனால் உங்களுக்காக செய்வார், எனக்காக செய்வார். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் அத்தி மரத்திற்கு சாபம் வந்தது, படித்திருப்பீர்கள். அவர் அந்த வழியாக போகிறார், பசி எடுக்கிறது. அந்த அத்தி மரத்துக்கு பக்கம் போகிறார், ஒரு பழம் இல்லை, நிறைய இலைகள் தான் இருக்கிறது. இனி எந்த மனிதனும் உன்னிடத்தில் பழம் புசியாதிருப்பானாக என்றார். போயிட்டு 24 மணி நேரம் திரும்பி வரும்போது பட்டு போயிற்று. எப்படி பட்டு போயிற்று? வேரோடு பட்டு போயிற்று. இலைகளெல்லாம், அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் காய்ந்து விடவில்லை, அந்த மரத்தினுடைய நடுப்பகுதி காய்ந்து விடவில்லை, வேறே பட்டு போயிற்று. அத்தனையும் வேறு பட்டு போனால் தான் எல்லாமே பட்டு போகும். துன்மார்க்கனை தரை மட்டும் தாழ்த்துவார். உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாகும் போதே அதை வாய்க்காமல் செய்கிறவர். ஆகவே நீங்கள் பழிவாங்க வேண்டாம், எதிர்த்து நிற்க வேண்டாம், பாடம் கற்பிக்க வேண்டும் என்று ஆயத்தமாக வேண்டாம், சிந்தனையில் கூட நினைக்காதீர்கள். இவற்றை கர்த்தரின் கையில் ஒப்புக்கொடுங்கள். அவர் அவர்களுக்கு பதில் செய்வார். நீங்கள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டிய வேடிக்கை பார்க்கலாம், நம்மிடம் உதவி கேட்டு வரட்டும் என்று நினைத்து செயல்பட்டவருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார். உங்களை உயர்த்ததை அவர்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் இல்லாமல் பண்ண மாட்டார். உங்களுடைய உயர்வை அவர்கள் பார்க்க வேண்டும். உங்களை அண்ணாந்து தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உங்களை உயர்த்துவார். தொடவெல்லாம் முடியாது. சரி, அடுத்த பாட்டு யாருக்கு எப்பொழுது? இதற்கு ஏசாயா 33ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கட்டாயம் வாசிக்க வேண்டும். தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது, லீபனோன் வெட்கி வாடுகிறது, சாரோன் வனாந்தரத்துக்கு ஒப்பாகிறது, பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது. பாருங்கள், இது ஒரு சபைக்கு, ஒரு தேசத்திற்கு, மக்களுடைய இதுக்கு, ஒரு விசுவாசிக்கு, ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வரக்கூடிய ஒரு பாரம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இது கர்த்தரின் பாரமுங்க. நாம் சரி அந்த சபை தானே, அந்த போதகர் தானே, அந்த குடும்பம் தானே, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, கிடையாது. அந்த பாரம் கர்த்தரின் பாரம் நம்முடைய பாரமாக வேண்டும், நம்முடைய இதய துடிப்பாக வேண்டும். சபைகளை பாழாக்கிறவன், தேசம் பாழாக்கிறவன், அநீதியாக நிறைந்திருக்கிறது, வேண்டுமென்றே கிறிஸ்துவ மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறவர்கள், ஸ்தாபனத்துக்கு எதிராக
சபைக்கு எதிராக, போதவர்களுக்கு எதிராக பொய் வழக்குகள் ஜோடித்து போடுகிறவர்கள். இதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அபாண்டமான வழக்கில் சிறையெடுப்பு, உடன் விசுவாசிகளுக்கு நோய், கடன்பாரம். நீங்கள் பார்க்கக்கூடிய விசுவாசி தான், வீட்டில் பிரிவினை, ஆனால் சபையில் அனௌன்ஸ் பண்ணுகிறார்கள், வாருங்கள் ஜெபிக்கலாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு. எனக்கு என்ன, நான் போய் ஜெபித்தால் மட்டும் நடக்குமா என்ன, எனக்கே 1000 பிரச்சனை என்று அசால்ட்டாக அல்ல தள்ளிவிட்டு உங்கள் ஜெப குறிப்பிலேயே வைத்து ஜெபித்து கொண்டு இருக்காதீர்கள். நீங்கள் கர்த்தரின் பாரத்தை கையில் எடுக்க வேண்டும். அதை கர்த்தர் பார்க்கிறார். இது அவரது பாரம். இதை உள்வாங்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உள்வாங்க வேண்டும். நமக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும். இது சொல்லிக்கிட்டே இருந்தால் 1001 தான் ஆகும், 999 ஆகாது. நமக்கு ஏற்பட்டது போல உள்வாங்கி பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். கம்பேஷன் ஹார்ட் வெல்ல வேண்டும். ஒரு இரக்கமுள்ள மனசு நமக்கு வேண்டும். அப்படி இருந்தீர்கள் என்றால் நீங்கள் கூப்பிடும் முன்னே அவர் எழும்புவார், எழும்பி கிரியை செய்வார். ஏசாயா உசியா ராஜா இருக்கிற வரல ஜம்முன்னு இருந்தார். உசியா ராஜா போன உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் சொல்கிறாரு, உன்னதம் உயரமான நான் சிங்காசனத்தில் வீட்டிருக்க தகப்பனை கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கல். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். தொங்கலை கண்டேன், கெருபீங்க சேராபீங்க ஒரு பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுவதை கேட்டேன். காண்கிறார், கேட்கிறார். அப்பொழுதுதான் உணர்கிறார், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். உடனே கேருபீன்கள் இருந்து ஒரு நெருப்பு பழிவீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தலையில் கொண்டு வந்து ஏசாயா வாயை தொடுகிறான், பரிசுத்தமாகிறார். பாவம் நீக்கப்பட்டது. பாவம் நீக்கப்பட்ட உடனே என் வேலையாய் நான் யாரை அனுப்புவேன் என்று சொன்ன உடனே 8வது வசனம் ஏசாயா 6:8. உடனே ஏசாயா சொல்கிற என்னை அனுப்பும் என்று. அந்த பாவம் இருக்கும் வரை அவனுக்கு தெரியவில்லை. நாம் பாவம் நீக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பாரணம் உள்வாங்க வேண்டும். நாம் என்னை அனுப்புங்கப்பா, நான் ஜெபிக்கிறேன்ப்பா, என் பிரச்சனை இருக்கட்டும், நான் 5 நிமிடம் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று உள்ளத்திலே கொதிப்பு வர வேண்டும் நமக்கு. ஏசாயா அதை செய்தானே. அவனுடைய ஊழியம் எப்படி இருந்தது? யோபு செய்தானே. அவனே ரோட்டில் வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபி என்று. அவன் எனக்கு 1000 பிரச்சனை என்று சொன்னானா உடனே ஜெபித்தானே. இரக்கம் வேண்டும். இரக்கம் உடையவர்கள் தான் இரக்கம் பெற முடியும். இது பிரமாணம்ங்க, இதை உடைக்கவே முடியாது. இது விதைங்க. இரக்கம் என்பது விதை, அதை நீங்கள் விதைக்க வேண்டும். ஒரு கம்பேஷன் ஹார்ட் வேண்டும். நம்மளுக்கு உள்ளம் கொதிக்க வேண்டும். கண்ணீர் மாலை மாலையாக வர வேண்டும். அடுத்தருடைய பிரச்சனையை பார்க்கும் பொழுது நம்முடைய பிரச்சனையாக அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதை செய்யும் பொழுது கர்த்தரின் பாரத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள் என்பதாகும். என்றைக்கு மற்றனுடைய பாரம் அது நமக்கு உள்வாங்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, சபைக்காக, தேசத்திற்காக, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக, நான் ஏற்கனவே ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லி வருகிறேன், அவர்களுக்காக ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி ஜெபியுங்கள் என்று. அன்றே உங்களது ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய தடைகள் எல்லாம் மறைய ஆரம்பித்து விடுகின்றன. இதுதான் எப்பொழுது என்பதற்கு, யாருக்கு என்பதற்கு பதில். ஏசாயா சொல்லுகிறான், என்னை எசபேல் துரத்துகிறாள், நான் சாக போகிறேன், நான் ஒருத்தந்தான் மிச்சமாக இருக்கிறேன். அது அவனுக்கு தெரியாதில்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன், பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை வைத்திருக்கிறேன் என்று. அந்த 7000 நீங்கள் ஒருவராக இருக்க வேண்டும். யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஏசாயாவுக்கு தெரியவில்லை, உலகத்துக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் மண்டியிட்டு கண்ணீரோடு ஜெபிப்பது கர்த்தருக்கு தெரியும். அந்த பர்டிகுலர் நபருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் உனக்காக நிற்க கண்ணீர் விட்டு ஜெபித்தேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மட்டும் அறிந்தால் போதும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அசிரிய ராஜாக்கள் வந்து ஜெயித்து யூத பெண்மை ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு போகிறார்கள். கொண்டு போய் வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிட்டான். அந்த 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 சேனை தலைவன் நாகமான், அவள் வீட்டில் அந்த பொண்ணு வேலைக்கு இருக்கிறாள், இஸ்ரவேல் பெண். இவனுக்கு குஷ்டரோகம் என்பதை கண்டு கொண்டாள். உடனே அவனுடைய அந்த ராஜா அவனுடைய மனைவியிட்ட சொல்கிறாள், எங்கள் தேசத்துக்கு போனால் ஆண்டவன் சுகமாகலாம் என்று. பாருங்கள், சிறைப்பிடித்து கொண்டு போய் வீட்டு வேலைக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய கம்பேஷன் ஹார்ட்டு பாருங்கள். இவன் நம்மளை கொண்டாந்து இப்படி கொண்டாந்து எங்கேயோ இருந்து கொண்டாந்து தனியாக அனாதையாக வீட்டு வேலைக்கு வைத்து கொண்டானே, இவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் என்று நினைத்தாலாம், சுகமாகலாம் என்று தகவல் கொடுத்தாள். வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அந்த பிள்ளையின் பெயர் கூட கிடையாது, தேவையில்லை. அந்த சின்ன சின்ன காரியங்கள், நானே வட்டிக்கு வாங்கி பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டி இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். அந்த பணத்தில் ஒரு ஏழைக்கு யாரும் நம்பி கடன் கூட கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுங்கள், ஒரு புக்கு வாங்கி கொடுங்கள், பல மடங்கு உங்களுக்கு வரும். நாகமான் சுகமானான்.
வேதத்தில் பதிவாகியுள்ளது. இன்றே நீங்கள் வாழும் தேசத்திற்காக, சபைக்காக, உங்களுக்கு தெரிந்தவர்கள் வேதனை, அவருடைய தரித்திரம் நீங்க அர்ப்பணித்து 10 நிமிடம் ஜெபிங்கள். 5 நிமிடத்தில் ஆரம்பித்து 10 நிமிடமாக கொண்டு போங்கள். அது தூபமாக தேவ சந்நிதியில் ஏற்றிவிடும். ஆண்டவர் உங்களை விசேஷமாக பார்ப்பார். ஏன்? அவருடைய பாரத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். பரலோகத்தின் பார்வை உங்கள் மேல் விழும். ஏற்ற காலத்தில், நினையாத நேரத்தில், எதிர்பாராத மனிதரிடமிருந்து ஆச்சரியமான ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நீதி தேவ சந்நிதியில் எட்டாததினால்தான் உங்கள் காரியம் டிலே ஆகிறது. இந்த நீதி நிறைவேற வேண்டும். கர்த்தரின் பாரம் நம்முடைய பாரம் ஆக வேண்டும். மற்றவர்களுக்காக யார் ஜெபிப்பார்கள்? ஏன் அவர்களே ஜெபிக்கின்ற? அப்படி அல்ல. உலகத்தில் ஒருத்தர் சார்ந்து வாழ வேண்டும். உங்களுக்காக, உங்கள் ரட்சிப்புக்காக யாரோ ஜெபித்துத்தான் ரட்சிப்படைந்திருக்கிறீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, இன்றிலிருந்து நான் வாழும் பகுதிக்காக, சபைக்காக, நான் கேள்விப்பட்ட அன்பர்களின் காரியத்திற்காக உங்களிடம் முறையிடுவேன். உங்கள் பெருமூச்சு என் பாரமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். கிருபைதாரும் இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, என் கண்கள் பிறரின் பாடுகளுக்காக கண்ணீர் சொரியும். என் கால்கள் அவனுடைய விடுதலைக்காக நடக்கும். என் கரங்கள் அவர்களுக்காக நான் உயர்த்துவேன். பரலோகத்திற்கு நேராக இரக்கத்தை விதைத்து கொண்டே இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.